Hello friends, நம்ம இப்போ இருக்கோம் chemical reaction and equation lesson பேரு வாங்க பார்க்க போலாம். லெசன்ல consider the following situation of a daily life and think what happens when. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மில்க் வந்து நார்மல் டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் சம்மர் சீசனில் விட்டுட்டு போனால் என்ன நடக்கும். ஐரன் தவா வந்து ஹியூமிட் அட்மாஸ்பியர்னா வாட்டர் ஒரு மாதிரி இப்படி ரைனி சீசனில் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல, அந்த மாதிரி அட்மாஸ்பியர். அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் வந்து ஃபோமெண்டட் ஆகுறது. ஃபோமெண்டட்னா எப்படின்னா கிரேப்ஸ் வந்து கிஷ்மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபுட் குக் ஆகும்போது, நெக்ஸ்ட் டைஜஷன் ஆஃப் அவர் பாடி. அப்புறம் அண்ட் ரெஸ்பயருக்கும் ப்ரீதிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரீதிங்னா இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங். ரெஸ்பயர்னா என்னென்னா நம்ம ஹோல் லைஃப் ப்ராசஸ் தான் ரெஸ்பயர் சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீத் இன் பண்ணுறோம், சாப்பாடு டேக் பண்ணுறோம், அப்புறம் டைஜஸ்ட் ஆகுது, எக்ஸ்க்ரியேஷன் எல்லாமே வந்து ரெஸ்பயர் சொல்லுவோம். நீங்கள் லைஃப் ப்ராசஸ் லெசன் நீங்கள் தரோம் ரீட் பண்ணிங்கன்னா ரெஸ்பயருக்கும் ப்ரீதிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த இது இன் ஆல் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் இது வந்து நீங்கள் ஓவராலாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இது நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன இருக்குன்னா, நம்ம மெக்னீஷியம் ரிப்பனை வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுக்கிறோம். அது வந்து 3 to 4 centimeter லாங்கில் இருக்குது. அந்த ரிப்பனை வந்து நம்ம சாண்ட் பேப்பரை ரப் பண்ணுறோம். ஏன் ரப் பண்ணால் அதோட இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா பேர்ன் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அது டப்புன்னு வெடிச்சிடும். அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம சாண்ட் பேப்பரால் என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பேர்னர் வச்சுருக்கோம். பேர்னர் வச்சுட்டு ஒரு வாட்ச் கிளாஸ் கீழே வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம அந்த ரிப்பனை வந்து டோகுனா நீங்கள் ஏற்கனவே அந்த பிக்சரில் பார்ப்பீங்க. அந்த இதுதான் டோகு. இந்த டோகால் நம்ம மெக்னீஷியம் ரிப்பனை பிடிச்சி நம்ம எரிக்கும் போது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரோட எரிக்கும் போது அதோட பவுடர் வருது. அந்த பவுடர் என்ன ஆகுதுன்னா அது மேக்னீஷியம் ஆக்சைடு. அந்த பவுடர் பேர். அந்த பவுடர் வந்து டாஸ்லிங் ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நீங்கள் வந்து பக்கா தரோவா படிக்கணும் தான் இருக்கு. அப்சர்வேஷன் that the magnesium ribbon burns with a dazzling white flame and changes into white powder. ஆல்ரெடி அது வந்து எரிக்கும் போது டாஸ்லிங் ஒயிட் கலரில் வரும். அதுக்கப்புறம் பவுடர் ஆகும்போது ஒயிட் பவுடர் நார்மலாக நீங்கள் மூஞ்சிக்கு பூசுகிற பவுடர் மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் அதை எடுத்து மூஞ்சில் பூச தேவையில்லை. நெக்ஸ்ட் திஸ் பவுடர் இஸ் கால்ட் அஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. இது வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு. சாரி, இது வெளில போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது எதுக்காக மெக்னீஷியம் ஆக்சைடு வருதுன்னா, ஏன்னா நம்ம வந்து மெக்னீஷியம் ரிப்பனை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. mg plus O2 मतलब 2mg எழுதிக்கோங்க. 2mg plus O2 will give us 2mgO. ஆக்சுவலாக அதோட நார்மல் ஈக்குவேஷன் வந்து mg plus O2 2mg plus O2. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2mgன்னு எழுதணும். அப்படின்னா தான் இது வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸில் என்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸில் வாங்க ஆக்டிவிட்டி 1.3 என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கானிக்கல் ஃப்ளாஸ்க் இந்த பிக்சரில் இருக்கு பார்த்தீங்களா, இதான் கானிக்கல் ஃப்ளாஸ்க். அந்த கானிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுங்கள், டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த 2 ஆசிடுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆசிட். அதனால் அதை வச்சுக்கோங்க ஒரு டெஸ்ட் டியூப்பில். அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஜிங்க் கிரானியூல்ஸ் போட்டுட்டு அதை கார்க்கால க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டியூப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டியூப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஹைட்ரோஜன் கேஸை வந்து வெளியில் போகணும். அதனால
அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை போட்டீங்க, போட்டோடனே அது என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். எவால்வ் ஆச்சுன்னா நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஹைட்ரஜன் கேஸ்ன்னு? நீங்கள் வந்து ஒரு மேட்ச்ஸ்டிக் அந்த ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜன் கேஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்க, பாப் சவுண்டோட அது வந்து பேர்ன் ஆகும். அப்போ அது வந்து ஹைட்ரஜன் கேஸ். வாங்க நெக்ஸ்ட் அதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. Zn plus H2 SO4. will give, நீங்கள் வந்து கண்டினியூஸ் எப்படி எழுதுங்க, எனக்கு பிளேஸ் இல்லாதனால நான் கீழே எழுதுறேன். will give Zn SO4 plus H2. ஆக்சுவலி என் ஹேண்ட் ரைட்டிங் பக்வாஸாக இருக்குது, ஐ மீன் கன்றாவியாக இருக்குது எனக்கு தெரியும். இது நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க, சும்மா நான் தெரியறதுன்னு கட்டி தான் இதில் எழுதியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் அபோவ் ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம், அந்த மெக்னீஷியம் ரிப்பனோட ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ஈக்குவேஷன் பழைய காலத்தில் எப்படி எழுதுவாங்கன்னா, மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன், அது வந்து ரெண்டுமே ரியாக்டன்ஸ், எது ரியாக்ட் ஆகுதோ அது வந்து ரியாக்டன்ஸ். வில் கிவ் அஸ் அந்த ஏரோ வந்து எப்பயுமே வில் கிவ் அஸ் ப்ராடக்ட் என்ன வருது, மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த மாதிரி நீங்கள் இது குட்டியாக இருக்குது பரவாயில்ல, ஆனால் பெருசாக இருக்குது, அந்த பெரிய ஈக்குவேஷன்லாம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எழுத முடியாது. அதனால இது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் ஈக்குவேஷன். அது கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் என்னன்னா, இந்த இருக்குல்ல சும்மா மொட்டை Mg+O2 will give us MgO அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், ஏன்னா அதோட ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பீப்புள் அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால இந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, எவ்ரி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஷுட் பி பேலன்ஸ்ட். எதுக்காகனா, ஏன்னா இங்கே வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி அது வந்து பண்ணியே ஆகணும். பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணுறேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம 9th படிச்சிருக்கோம். அது என்னன்னா, mass can neither be created nor destroyed by any chemical reaction. மாஸ் வந்து நம்மளால எந்த கெமிக்கல் அதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷனால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்படின்னு என்னன்னா, மாஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனால கிரியேட்டும் ஆக முடியாது, டிஸ்ட்ராயும் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் that is the total mass of the element present in the product of the chemical reaction has to be equal to total mass of the element present in the reactant. இதுல என்ன இருக்குன்னா, நம்மகிட்ட இப்போ that is the total mass of the element present in the product. நம்ம total mass productல எவ்வளோ present இருக்கோ of a chemical reaction has to be equal in the total mass of the element present in the reactant. அதே அளவு தான் ரியாக்டன்ட்லேயும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் தம்பிக்கு அதே தான் சாக்லேட் கொடுக்கணும். தம்பி இல்லாட்டி யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே அளவு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே அளவு தான் உங்களுக்கு கொடுக்கணும். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, the number of atom of each element remains the same. அது வந்து எல்லா எல்லா மாஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு ஆட்டம் இருக்குன்னு தெரியும். எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம் அது வந்து அப்படியே தான் இருக்கணும். அதே தான் சொல்கிறாங்க, நீதர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். யாராலையும் அழிக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஹென்ஸ் வி நீட் டு பேலன்ஸ் தி skeletal equation. நீங்கள் அப்படி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, why we have to balance chemical equation. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் எழுதிக்கோங்க. why do we have to balance equation? அதுக்கு ஆன்சர் நீ இந்த இருக்கு பாருங்க, இங்கேருந்து எடுத்து
இது வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க புக்ல. இதுல வந்து நீங்க வந்து வெறும் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ஸ்ல மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னேன் mg plus O2 வந்து என்ன கொடுக்கும், MgO கொடுக்கும். ஆனா வந்து ஓல 2 இருக்கு. அப்ப என்ன ஆகணும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிறதுக்காக mgக்கு பக்கத்துல 2 போடுறோம். அப்ப mg 2 MgO ஆயிடுச்சு. அப்ப வந்து ஓலியும் 2 இருக்கு, mgயும் 2 இருக்கு. அப்ப வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் பாப்போம். இதெல்லாம் பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பத்தி தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு பாருங்க. reaction in which the single product is formed when two or more reactant is known as chemical reaction. அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படின்னா ஒரே ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுது. ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்து ஒரு ரியாக்டன்ட்டை ஐ மீன் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணா அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். मतलब இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். குவிக் லைம் ஸ்லேக்டு லைம் குள்ளது. குவிக் லைம் என்னது, CaO வந்து குவிக் லைம். அது மட்டும் இல்லாம CaOH2 வந்து என்னது, ஸ்லேக்டு லைம். இது வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, CaO கால்சியம் ஆக்சைடை வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆயிடும். கால்சியம் ஆக்சைடை நீங்க வாட்டரோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆயிடும். பிளஸ் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லாட்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கால்சியம் ஆக்சைடு வந்து என்னன்னா, நீங்க வீட்டுல அடிப்போம்ல சுண்ணாம்பு, அதுக்கு பேர் தான் கால்சியம் ஆக்சைடு. நீங்க தண்ணியோட கலந்தீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம செட் ஆகுறதுக்கு, நீங்க வால்ல அடிச்சு செட் ஆகுறதுக்கு எப்படி மேக்ஸிமம் 2 days இல்லாட்டி அட்லீஸ்ட் 1 days எடுத்துக்கிறோம். 1 or 2 days எடுத்துக்கிறோம் பக்கா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே தான் கம்பஷன் ரியாக்ஷனோட என்னது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பர்னிங் ஆஃப் கோல்ல கார்பன் பிளஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ஆகுது, கேஸ் ரிலீஸ் ஆகுது. பாருங்க, ஒரு ரெண்டு ரியாக்டன்ட் ஆட் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 2OH2 ரெண்டு ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் will give 2H2O வாட்டர் கொடுக்கும். ஏன் இங்க 2 போட்டிருக்காங்க, ஏன்னா அதை வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே நீங்க கேட்கலாம், எதுக்கு பேலன்ஸ் ஆக்கல மேம் அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பேலன்ஸ் ஆக்கலாம். இங்கே 2 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதும்போது நீங்க பேலன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். பண்றதை மறந்துடாதீங்க, அப்படின்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா மார்க் கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஏதாவது ரியாக்டன்ஸ்ல நீங்க அந்த ரியாக்ஷன் ஆகும்போது வந்து லாட்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து exothermic reaction. எப்படின்னா reaction in which heat is released along with the formation of product is called as exothermic reaction. இப்போ நம்ம பார்த்தது exothermic reaction ஆ. நம்ம இதுக்கு மேல ஒரு குவிக் லைம் ஸ்லேக் லைம் பார்த்தோம்னா CaO plus hydrogen plus அதுவும் exothermic reaction. அதனால plus heat கொடுத்துருக்காங்க. அப்ப எதுலலாம் heat evolve ஆகுதோ அது எல்லாமே exothermic reaction. Next, exothermic reaction. In the types of reaction வந்து நீங்க உங்களுக்கு டாபிக் கொடுக்கலாம். Define combustion reaction, define exothermic reaction னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாப்பா. For example இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, burning of natural gases. நெக்ஸ்ட் பாப்பா. அது மட்டும் இல்லாம அந்த குளுக்கோஸ் ரெடி பண்ணும் பாத்தீங்களா, ஐ மீன் photosynthesis, plants prepare பண்ற ஃபுட் photosynthesis, அதுலயும் நிறைய ஹீட் இவால்வ் ஆகும். அதுவும் வந்து exothermic reactionல ஒரு ரியாக்ஷன் தான். நம்ம வந்து 6th லெசன்ல பார்ப்போம், பயாலஜில பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் decomposition reaction. இந்த experiment is very important.
நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா 2 கிராம் வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்கிறோம். சல்ஃபியூரிக் ஆசிடோட கலர் என்னன்னா பேல்டு கிரீன். நீங்கள் எழுதிக்கோங்க சைடில் பேல்டு கிரீன் அதோட கலர். பேல்டு கிரீன் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து பேல்டு கிரீன். இந்த கலரில் தான் ஃபெரஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஆமாம், நான் வந்து ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்டிவிட்டி 1.5 சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், போகலாம். 2 கிராம் ஆஃப் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டோம் கிறிஸ்டல்ஸு. அதை வந்து நீங்கள் ட்ரை பாயிலிங் டியூப் வந்து இந்த கையில் வச்சுருக்கல இந்த பொண்ணு, அதுதான் ட்ரை பாயிலிங் டியூப். அதை வந்து நம்ம பர்னர் கீழே வச்சு நம்ம அதை வந்து பேர்ன் பண்ணுறோம். பேர்ன் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அது என்ன கலர் சேஞ்ச் ஆகும்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து கீழே எழுதிக்கோங்க அப்சர்வேஷன்னு. ஃபர்ஸ்ட் வந்து கலர் சேஞ்சஸ் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். நீங்கள் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சு இதெல்லாம் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் கலர் அப்சர்வேஷன் என்ன எழுதுங்க, ரெட்டிஷ் ப்ரௌன். செகண்ட் வந்து அதோட பேட் ஸ்மெல் அடிக்கும். வந்து நீங்கள் ராட்டன் எக் ஸ்மெல் அடிக்கும். செகண்ட் அப்சர்வேஷன். இந்த 2 அப்சர்வேஷன் நீங்கள் பக்கா எழுதணும். அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி 2 கிராம் ஆஃப் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும். இது வந்து மேக்ஸிமம் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸில் வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் மவுத் கிட்டேயோ இல்லை ஐஸ் கிட்டே வைக்கிறாங்க, அந்த பர்னிங் டியூப் வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதோட ஈக்குவேஷன் பார்ப்போம். 2FeSO4. 2FeSO4னா உங்களுக்கு தெரியும். FeSO4னா ஃபெரஸ் சல்ஃபேட். நெக்ஸ்ட் ஹீட் ப்ளஸ் ஃபெரிக் ஆக்சைடு ஆகுது ப்ளஸ் சல்ஃபேட், அதுதான் ஆகுது. ஏன் இதை வந்து எங்கே முன்னாடி எதுக்காக 2 போட்டிருக்காங்கன்னா ஏன்னா அது வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆக்குறதுக்காக. இவங்க வந்து பேலன்ஸ் ஆக்கியிருக்காங்க பாருங்க ஈக்குவேஷன்ஸ். இதே மாதிரி ஈக்குவேஷன் தான் நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் இது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பாருங்க திருப்பி குவிக் லைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லேக்டு லைம் ஸ்டோன். இது வந்து லைம்ஸ்டோன். ஆமாம், லைம்ஸ்டோன் வந்து அந்த கம்போஷன் ரியாக்ஷனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து குவிக் லைமை வச்சு நம்ம ஸ்லேக்டு லைம் கிரியேட் பண்ணோம். இதில் வந்து லைம்ஸ்டோனை வச்சு நம்ம குவிக் லைம் கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா கால்சியம் கார்பனேட் CO3 கால்சியம், CO3 வந்து கார்பனேட், Ca வந்து கால்சியம் கார்பனேட் நம்ம ஹீட் பண்ணோம்னா என்னாகும், கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2 மாறிடுது, கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. நெக்ஸ்ட் பார்ப்போம். CO என்னது, குவிக் லைம். இது நீங்க பக்கா ஞாபகம் வச்சே தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லெசன்ஸ்ல கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன்ஸ். எல்லா ஈக்குவேஷனுமே போர்டு எக்ஸாம்ல வர ஈக்குவேஷன்ஸ். ஸோ எல்லா ஈக்குவேஷனுமே நீங்க தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இது லெட் நைட்ரேட் வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், எல்லாமே அதே சேம் டிட்டோ தான். நம்ம வந்து இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் நம்ம ஹீட் பண்ணோம், அதே தான் வந்துச்சுல, அதே மாதிரி தான். இப்போ நம்ம லெட் நைட்ரேட் PV வந்து லெட்டு, PV வந்து என்னது லெட்டு. நம்ம லெட் நைட்ரேட்டை வந்து ஹீட் பண்ணோம்னா என்னாகும், லெட் ஆக்சைடா மாறிடும், பிளஸ் 4NO நைட்ரோஜன் டை ஆக்சைடா மாறிடும், பிளஸ் ஆக்சிஜன் வேற ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே ப்ரொடியூஸ், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றது, இது எல்லாமே ரியாக்டன்ஸ், ரியாக்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் சொல்றேன். சில்வர் குளோரைடை வந்து நம்ம வெளியில சன்லைட்ல வச்சா அது வந்து ஒரு மாதிரி கிரேஷ் கலர்ல மாறிடும். தான் இருக்கு வருங்க, turns gray in sunlight. அது கிரே கலர்ல ஆச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கும்.
Ag என்னது சில்வர், என்னது சில்வர், சில்வர் குளோரைடு. Cl வந்து குளோரைடு, Ag வந்து சில்வர். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து என்னன்னா, இது வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில். இது வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது என்னன்னா, சில்வர் புரோமைட் ஆல்சோ பிஹேவ்ஸ் ஆஸ் இந்த சேம் வே. அதே மாதிரி தான் அதுவும் பிஹேவ் பண்ணேன். எப்படின்னா, நம்ம வந்து சில்வர் குளோரைடை நம்ம ஹீட் பண்ணோம், அது வந்து கிரேஷ் கலரில் மாறிச்சு. என்ன மாறிச்சு? ஏஜி வந்து சில்வர் வந்து தனியாக வந்துச்சு, குளோரைடு வந்து தனியாக போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சில்வர் புரோமைடை வந்து பண்ணும்போது சில்வர் தனியாக வந்துடும், புரோமைடு தனியாக வந்துடும். இது ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் 1.2 the first question is very very important ஆன question. இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் question என்ன கொடுத்துருக்காங்க? A solution of substance X is used for whitewashing. whitewashing என்னன்னா சுண்ணாம்பு, மதிலுக்கு போடுறோம்ல அந்த சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கு தான் ஒயிட் வாஷிங்பாங்க. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி எக்ஸாம்ல வர கொஸ்டின். A solution of substance X is used for whitewashing. ஒயிட் வாஷிங்க்கு ஒரு எக்ஸுங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. என்ன அது? உங்க எல்லாத்துக்குமே தெரியும், குவிக் லைம். அப்படின்னா CaO அது வந்து யூஸ் ஆகுது. நேம் தி சப்ஸ்டன்ஸ் எக்ஸ். உங்களுக்கு தெரியும் அதோட சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து CaOன்னு எல்லாருக்குமே தெரியும். AO குவிக் லைம். இது நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். குவிக் லைம் QL. அது கண்ணுக்கு எனக்கே தெரியாது, நீங்கள் எழுதிக்கோங்க. குவிக் லைம். நெக்ஸ்ட் ரைட் the reaction of the substance X name in above with water. நம்ம வந்து எக்ஸோட ரியாக்ட் ஆகுது. என்ன ரியாக்ட் ஆகுது? வாட்டர். வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது என்னவா மாறுது? அது வந்து நான் ஏற்கனவே பின்னாடி இருக்க சொல்லியிருக்கேன், நீங்கள் எழுதிக்கோங்க திருப்பி. CaO plus H2O gives, அந்த ஏரோ மார்க், gives CaOH. OH வந்து எப்பயுமே பிராக்கெட்ல இருக்கணும், அதுக்கு வெளியில ஒரு குட்டி 2 கீழே. பிளஸ் ஹீட். ஹீட் எப்பயுமே ரிலீஸ் ஆகும், அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மேலே வந்து நான் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பற்றி சொல்கிறேன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னன்னா, ரியாக்ஷன் விச் ரிக்வயர்ஸ் என்னது ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி for breaking down the reactants. breaking down reactants னா எப்பயுமே டீகம்போசிஷன் தான். ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னும் அது பிரேக் டவுன் ஆகி 2 ப்ராடக்ட் அமருது. ஒரு ரியாக்டன்லேருந்து பிரேக் டவுன் ஆகி 2 ப்ராடக்ட் அமருது. அப்போ பக்கா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். அது கண்டிப்பாக எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எப்பயுமே டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் தான் வரும். அப்போ அது சன்லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதோட ரியாக்டண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இன் விச் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது. இட் இஸ் கால்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது இது எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் உட்காந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது நீங்கள் 9th பார்த்துட்டு வர்றது தான். என்னன்னா, நீங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட்ல வந்து சல்ஃபியூரிக் காப்பர் சல்ஃபேட், சல்ஃபியூரிக் இல்லை காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் நீங்கள் இப்போ ஐரன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஐரன் நெய்ல வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷ் கோட்டிங் வரும். பாருங்க, ஒரு ப்ரௌனிஷ் கோட்டிங் வரும். அது வந்து ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பர் சல்ஃபேட்டோட கலர் வந்து ப்ளூ. ரஸ்டிங்னா என்னன்னா துரு பிடிச்சிரும் அது மேலே. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எப்பயுமே ப்ளூ கலரில் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஐரன் நெய்ல அதில் போட்ட பிறகு என்ன ஆகும்? அது க்ரீன் கலரில் மாறிடும். க்ரீன் கலரில் அது என்னாகும்? மாறிடும். அது க்ரீனாக அது நீங்கள் நான் சொல்லி அப்படியே எழுதுறீங்க. நான் சும்மா இப்படி ஓரலாக தான் எழுதுறேன். க்ரீன் கலரில் மாறிடும். இதோட அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. Fe plus CuSO4 will give us in the equation FeSO4 plus Cu.
இப்போ என்ன ஆகுது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன இருக்குன்னா, iron has displaced or removed another element of copper from a copper sulfate solution. This reaction is known as displacement reaction. அப்படின்னா என்னன்னா, இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐரன் வந்து காப்பரோட பிளேஸில் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அது ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஐரன் வந்துருச்சு. அப்போ ஐரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தள்ளி விட்டு இன்னொரு போய் உட்கார்றது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் அப்சர்வேஷன் சொல்லிட்டு இருந்தேன். அப்சர்வேஷன் என்னன்னா, ஐரன் சேஞ்சஸ் இட்ஸ் கலர், like it has a brownish coating. Brownish coating na அது துரு பிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன், rusting. Iron gets a brown coating over it. எழுதிக்கோங்க, iron gets a brown coating over it. And இல்ல next point ஆவே எழுதிக்கோங்க, and the color of copper sulfate changes into green. ரொம்ப important question, ரொம்ப 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 important ஆனது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மத்தலப் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்குன்னா இந்த ஃபார்முலாவே எழுதுங்க, உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.10 கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைடு ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண என்ன ஆகும், ஒயிட் பிபிடி ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி மில்கி சப்ஸ்டன்ஸாக பால் மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதை பால் நினச்சி குடிச்சிடக்கூடாது அதை. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த லெசனில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இது எக்ஸாமில் வந்தாலும் வரலாம். இது ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன். அப்படின்னு என்னன்னா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷனும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் ரெண்டுமே ஒன்று தான், டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை நான் அந்த ஈக்குவேஷனை வச்சு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், NaSO4 + BaCl2 will give us என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது. இது வந்து இதோடது எடுத்துக்கிச்சு, அப்புறம் இது வந்து இதோடது எடுத்துக்கிச்சு. ஐம் சாரி, இது வந்து இதோடது எடுத்துக்கிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஃபர்ஸ்ட் Na2 வந்து குளோரைடை எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் Ba வந்து என்னாச்சு, சல்ஃபேட் எடுத்துக்கிச்சு. அப்போ என்ன ஆகுது, BaSO4 ஆகும் 2NaCl ஆகும் மாறுது. ஏன்னா இங்கே 2 ஆல்ரெடி இங்கே இருக்கா, அப்படி அது கீழே 2 போட்டுக்குச்சு. இங்கே காமனாக 2 இங்கே நார்மலாக நீங்கள் போட்டுக்கலாம். அதனால இங்கே 2 நார்மலாகவே இங்கே போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் பாப்பா. நெக்ஸ்ட் அது என்னென்ன, அதோட அப்சர்வேஷன் என்னன்னா, தட் ஃபார்ம்ஸ் அ ஒயிட் பிபிடி. அது என்னது, BaSO4 வந்து ஃபார்ம் ஆகுது. ரியாக்ஷன் வந்து ஆஃப் SO2 மைனஸ் கீழே 4 அதோடதும், அது மட்டும் இல்லாமல் Ba2+, அது ரெண்டுமே ரியாக்ட் ஆனனால அது வந்து ஒயிட் பிபிடியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து கம்போஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது கம்போஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் தான், ஆனால் இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்னன்னா, ஏதாவது பொருள் அது வந்து ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணுச்சுன்னா அது ஆக்சிடேஷன். ஆக்சிஜனை விட்டுருச்சு, வெளியில் ரிலீஸ் பண்ணுதுன்னா அது வந்து ரிடக்ஷன். எப்படின்னு நம்ம வந்து ஆக்சிஜனை எடுக்கிறோம், அப்போ வி ஆர் ஆக்சிடைஸ்டு. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, அது வந்து ரிடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, சைனா டிஷ் எடுத்துக்கோங்க, காப்பர் பவுடர் அதில் போட்டுக்கோங்க. அது போட்டால் என்ன ஆகும்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2SO இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஏரில் தான் நம்ம எடுக்கிறோம்.
ஓப்பனாக தானே இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இல்லாட்டினா அது இந்த ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். க்ளோஸ்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா அது வந்து 2Cu + O2 அது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டுமே கம்பைன் ஆகுது. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, Cu எப்படின்னா நம்ம சொன்னோம்ல, நம்ம அந்த குயிக் லைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது குயிக் லைம் எக்ஸாம்பிள் கிடையாது. இது வந்து CuO காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் என்ன ஆகுதுன்னா ஹீட் பண்ணும்போது காப்பர் தனியாகவும் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் வந்து வாட்டராக மாறிடுச்சு. அப்போ இதில் எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் வந்து காப்பர் தான் ரிடக்ஷன். ஏன் தெரியுமா, ஏன்னா வந்து காப்பர் வந்து அது ஏற்கனவே ஆக்சிஜன் கெயின் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ ஹீட் பண்ணனால ஆக்சிஜனை வந்து ஹைட்ரஜனுக்கு கொடுத்துருச்சு, அது விட்டுருச்சு ஆக்சிஜனை. அப்போ அதுக்கிட்ட இருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போயிடுச்சு. அப்போ அது வந்து ரிடக்ஷன், அதுகிட்ட என்னமோ ஒன்று கம்மியாயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு. அப்போ அது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் என்ன வந்து ஆக்சிஜனை கெயின் பண்ணிடுச்சு, அதுக்கிட்ட இருந்து பிடிங்கிருச்சுன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ இதே மாதிரி நிறைய கொஷின் கொடுப்பாங்க பாருங்க. இப்போ ஜிங்க் இருக்கு, NO அது O C minus will give NZn plus OCO. இப்போ என்ன ஆகுதுன்னா Zn கிட்ட ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அது என்ன பண்ணுது, அது C கிட்ட கார்பன் கிட்ட ஒன்று கொடுத்துருச்சு. அப்போ என்ன ஆகுது, இது வந்து ரிடக்ஷன். இது வந்து இதுல இருந்து இப்படி ஆகிப்போச்சு, என்னமோ கம்மியாகிப்போச்சு. அதுக்கு பேர் எப்பவுமே ரிடக்ஷனை கீழே தான் எழுதணும். நான் உல்டாவை மேலே எழுதுறேன், நீங்கள் பார்த்து கீழே எழுதிக்கோங்க. இது வந்து ரிடக்ஷன் ரிடக்ஷன் நான் எழுத முடியல இதனால ரிடக்ஷன். அப்புறம் C வந்து என்னன்னா COவா மாறிடுச்சு. அப்போ இது என்னது, ஆக்சிடேஷன். ஓனா ஆக்சிடேஷன். நீங்கள் அதே மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதிடாதீங்க, அங்கே ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். நான் உங்களுக்கு என்னால் எழுத முடியாதனால நான் வந்து அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கரோஷன். வாவ், லாஸ்ட் செகண்ட் டாபிக் வந்துட்டேன். அப்பா, கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு லெசன் முடிய போகுது. Have you observed the effect of oxidation reaction in everyday life? நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போயாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த லெசனில். கரோஷன் அண்ட் ரென்சிடிட்டி அப்படின்னு என்னென்னா, கரோஷன்னா துருப்பிடிக்கிறதுப்பா, துருப்பிடிக்கிறதுனா ஒரு ஐரன் நெயில் இருக்குது, அதில் வந்து ஒரு அந்த ப்ரௌனிஷ் கோட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து துருப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த ஓல்டு ஐரன் பாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கும், ப்ரௌன் கலர் கோட்டிங் இருக்கும். அதுக்கு பூராமே கரோஷன் தான் சொல்லுவாங்க. துருப்பிடிக்கிறதுக்கு பேரே கரோஷன். இதில் பாருங்க, அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்கு பாருங்க. when metal is attacked by substance around it such as moisture, acid, etc., it is said to corrode, and this process is called as corrosion. அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு மெட்டல் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சர்னா என்னது, ஒரு வாட்டரி கண்டென்ட். எப்படி சொல்கிறது, நம்ம சரௌண்டிங்கில் ரைனி சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாய்ஸ்சர்னாலே ரைனி சீசன் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அப்போ தான் நிறைய ஹியூமிட் இருக்கும், ஒரு மாதிரி வெட்னஸ் இருக்கும் அட்மாஸ்பியரில். அப்போ அதுக்கு பேர் தான் மாய்ஸ்சர்னா தண்ணியும் ஆக்சிஜனும் ரெண்டுமே கலந்துருக்கிறது தான் மாய்ஸ்சர். இந்த ரெண்டு விஷயம், தண்ணி ஆக்சிஜன், அது ரெண்டால அதை எப்படியாவது மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு கண்டிப்பாக அது ஒரு மெட்டல் அட்டாக் பண்ணுச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக கரூட் ஆகும், மத்தலப் ரஸ்ட் ஆகும்னா துருப்பிடிக்கும். எப்படின்னா இங்கே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1. Black coating on the silver and the green coating on copper and other example of corrosion. எப்படின்னா black coating on சில்வரில் வந்து black color coating வரும், green color coating வந்து காப்பரில் வரும், அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஐரனில் வந்து ப்ரௌன் கலர் கோட்டிங் வரும், எக்ஸெட்ரா.
நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து என்ன இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் பிரிட்ஜஸ் இதுலலாம் நிறைய இது பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ரஸ்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டென்சிட்டி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக். இது கண்டிப்பாக கிளாப் பண்ணியே ஆகணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் இதில் என்ன இருக்குன்னா, when fat and oil are oxidized and they are rinsed-னா கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். and their smell and taste changes அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆச்சுன்னா, ஆக்சிடைஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து அது எடுத்துக்குச்சுன்னா என்னாகும், அதில் வந்து அது வந்து கெட்டு போச்சுன்னா என்னாகும், ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலி substance which prevent oxidation அப்படின்னா என்னன்னா, ஆக்சிடேஷனை வந்து என்னென்ன ப்ரிவெண்ட் பண்ணணும், நம்ம எப்படி அதை ஃபுட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறமா சாப்பிடணும்ல, பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம், adding food ஆக்சிடேஷன் ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னா, ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா ஆக்சிஜன் அங்கே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணோம்னா அதில் வந்து ஆக்சிஜன் வந்து கெயின் ஆகாது, அப்போ வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணும். அப்புறம் which prevents oxidation in antioxidant agent, antioxidant அப்படின்னா என்னன்னா, அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஏற்கனவே ஆன்டி அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும். ஆன்டினா அவங்க பக்கத்து வீட்டு ஆன்டி கிடையாது. ஆன்டினா வந்து இல்லாமல் ஆக்சிஜனை வந்து பக்கத்தில் வர விடாமல் தடுக்கிற ஏஜென்ட். நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் எழுதணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு ப்ரிவெண்ட் ரென்சிடிட்டின்னு கொஷின் வரும், ஹவு டு ப்ரிவெண்ட் கரோஷன்னு கொஷின் வரும். ஹவு டு ப்ரிவெண்ட் கரோஷனை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேலனைசேஷன் அந்த ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது, அப்ளைங் ஆயில். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால. அப்புறம் என்னது, க்ரீசிங் வந்து நம்ம பண்ணோம்ல, சைக்கிளோட க்ரீஸ் எல்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும். ரென்சிடிட்டி எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம ஆன்டி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கீப் தி ஃபுட் இன் த டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஏன்னா ஆக்சிஜன் நிறைய உள்ளுக்க போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபுட்டை ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சிப்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க நைட்ரஜன் போடுவாங்க, ஏன்னா அது வந்து சிப்ஸை கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு, ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நைட்ரஜன் போடுவாங்க. அதையும் நீங்கள் எழுதிக்கலாம் வேணாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒருத்தருக்கு எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், எல்லாமே நோட்ஸு. இது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அன்டில் தென், பாய் பாய்.